இப்போல்லாம் நான் பெயிண்ட் சார்ந்த இடமும் தான், ஒரே ஆர்டிஸ்ட் மூமெண்ட் தான். சிறகடிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பால் காய்ச்சிக்கு போனோம். அங்கே வீடை பார்த்தா செம்மையாக கட்டியிருந்தாங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு அந்த குட்டி பையனோட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே செம்மையாக கட்டியிருந்தாங்க, பார்த்து பார்த்து கட்டியிருந்தாங்க. சொந்த வீடு கட்டுறதுனா இப்போல்லாம் சும்மா கிடையாது. நம்ம போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாயங்காலம் வந்து ரேஷன் கடைக்கு பார்த்தா இங்கே புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இனிமேல் கலப்படம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தொடரும் படத்துக்கு போனோம். இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளும் போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லாலை ஃப்ரேமில் பார்க்குறது ஒரு தனி லைக் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி தான் சொல்கிறது. இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன நடக்கும் யாரை தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா மோகன்லாலோட பையனை தான் கொண்டிருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படத்துலேருந்து போகவே எனக்கு மனசு வரல. பை.